Hi students, இந்த வீடியோல பாடம் 2 கலப்பெண்கள்ல ஒன்றின் நான்காம் படி மூலங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஒன்றின் நான்காம் படி மூலங்கள் z power 4 equal to 1 என்ற சமன்பாட்டின் தீர்வுகளை நம்ம ஒன்றின் நான்காம் படி மூலங்கள்னு நம்ம சொல்றோம். ஓகே, இந்த ஈக்குவேஷனை இந்த மாதிரி எழுதலாம். ஏன்னா ரெண்டு பக்கம் வந்து fourth root. ஓகே, fourth root எடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி எழுதலாம். ஓகே, தட் இஸ் இங்கே fourth root of 1 இருக்கு. அதை நம்ம 1/4 எழுதலாம். fourth root 1/4 எழுதி இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகே, இதனுடைய தீர்வுகளை நம்ம போலார் ஃபார்ம் எழுதி இதை வந்து இந்த தீர்வுகளை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஒன்னுடைய போலார் வடிவம் என்ன, துருவ வடிவம் என்னன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னதான் r into cos theta plus I sin theta. ஓகே, இங்கே ஆறுங்கிறது 1. ஓகே, 1 நான் அடுத்த ஸ்டெப்பில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஓகே, r equal to 1. ஓகே, அண்டு தீட்டா வந்து 0. ஓகே, ஒன்றுனா கண்டிப்பாக என்ன ஒரு தீட்டா 0 தான் போட போகிறோம். ஓகே, -1னா 5 போட போகிறோம். ஐன்னா π/2 போட போகிறோம். ஓகே, இங்கே ரியல் பார்ட் மட்டும் வர மாதிரி இமேஜின் பார்ட் 0 ஆகிற மாதிரி கொடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ ஒன்றுனா ரியல் பார்ட், இப்போ இங்கே ஒன்றுனா cos 0 equal to 1 நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போது அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னா r வேல்யூ போட போகிறேன். r வேல்யூ தான் 1 தான். ஓகே ஓகே, இப்போது நம்ம தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா இந்த தீட்டாங்கிறது 0 டிகிரி தான் இல்லையா, தீட்டாவோட 2k ஆட் பண்ணுறோம். ஓகே, இங்கே 2k ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. அடுத்த ஸ்டெப்பில் நம்ம 0 2k ஆட் பண்ணால் நமக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்க போகுது. ஓகே, இப்போ 1 power 1/4 equal to 1 into cos 2k plus I sin 2k ஹோல் பவர் 1/4ன்னு கிடைக்கும். ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன போகிறேன்னா டிமார்கன் தேடுறதை பயன்படுத்தி மேலே அடுக்கில் இருக்கிற நம்பரை உள்ளே கொண்டு வர்றேன். ஓகே, அப்போ வந்து என்ன 2k/4 இருக்குது, இங்கே அதே மாதிரி 2k/4 இருக்குது. இப்போ இதனுடைய 4 தீர்வுகள் நமக்கு வேணும்னா கேக் வேலா 0 and 1 2 3 சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ கேக்கு நம்ம 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா k equal to 0 எனில், அப்போ இங்கே கேங்கிற 0 போடும்போது 0/0 cos 0 plus I sin 0. அப்போ காசு இங்கே வந்து ஒன்று நம்ம போடல, ஏன்னா எந்த ஒரு மாற்றமும் வராது. இல்லை ஒன்று போட்டாலும் சரி போடாட்டியும் சரி, நோ ப்ராப்ளம். ஓகே, cos 0 வேல்யூ என்னது 1, sin 0 வேல்யூ 0. ஓகே, 0 into I 0, அப்போ 1 plus 0 நமக்கு என்ன கிடைக்குது 1 நமக்கு கிடைக்குது. ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் k equal to 1 நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது அப்போ கேக்குள்ள 1 போடும்போது 2π/4 இருக்குது. அதை நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது 2 1 டைம் அண்ட் 2 டைம் இது π/2ன்னு கிடைக்கும். ஓகே, cos π/2 plus I sin π/2. cos π/2 வேல்யூ என்னது 0 அண்ட் I into sin π/2 வேல்யூ வந்து 1. அப்போ I into 1 I கிடைக்கும். ஓகே, அடுத்தது k equal to 2 நான் சப்ஸ்டிட் பண்ணும்போது இங்கே 2 into 2 4/4. அப்போ என்ன கட் ஆயிரும், அப்போ 5 மட்டும் இருக்குது. இப்போ cos 5 plus I sin 5. cos 5 வேல்யூ என்னது -1, sin 5 வேல்யூ 0 into I 0. அப்போ இது ரெண்டு ஆட் பண்ணும்போது -1 நமக்கு கிடைக்குது. அடுத்த ஸ்டெப்பில் k equal to 3 நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது இங்கே 3ன்னு போடும்போது 2 into 3 6π/4. அதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது 3π/2ன்னு கிடைக்கும். ஓகே, அப்போ 3π/2 இங்கே 3π/2. ஓகே, இந்த 3π/2 எப்படி எழுதலாம்னா 5 plus 5/2ன்னு எழுதலாம். ஓகே, அப்போ வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த ஆங்கிள் கிடைச்சிடும். ஓகே, இப்போ cos 5 plus 5/2ங்கிறது என்னென்னா மைனஸ் ஆஃப் cos 5/2. அதே போல் இங்கே 5 plus 5/2ங்கிறது மைனஸ் சைன் கிடைக்கும். ஓகே, மைனஸ் சைன் தீட்டாங்கிறது 5/2 இருக்குனால மைனஸ் I sin π/2. ஸோ இதோட வேல்யூ வந்து π/2 வேல்யூ 0 மைனஸ் ஆஃப் 0 எனிதிங் 0 தான். ஓகே, மைனஸ் ஆஃப் I into sin π/2 வேல்யூ வந்து நமக்கு 1 நமக்கு தெரியும். ஸோ மைனஸ் I into 1, இப்போ மைனஸ் I வேல்யூ கிடைக்குது. ஸோ இதான் வந்து நமக்கு தேவையான அந்த ஒன்றுடைய நாட்படி மூலங்கள். ஓகே, இந்த மூலங்களை எப்படி எழுதலாம் அப்படின்னா இப்போ அந்த மூலங்களை 1 I -1 அண்டு -I. ஓகே, இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஐயை வந்து நான் ஒமேகான்னு வச்சுக்கிறேன். அப்போ ஐயை வந்து 2 டைம்ஸ் பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் -1 கிடைக்கும். அதை நான் ஒமேகா ஸ்கொயர்னு வச்சுக்கிறேன். ஐயை 3 டைம்ஸ் பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் -Iன்னு கிடைக்கும். ஓகே, அப்போ இதை ஒமேகா கியூப்னு வச்சுக்கிறேன். அப்போ இதுதான் நமக்கு தேவையான ஒன்றின் நாட்படி மூலங்கள், 4 படி மூலங்கள். 1 ஒமேகா ஸ்கொயர் அண்ட் ஒமேகா கியூப். 1 I -1 -I. ஓகே, ஸோ இதில் இதை நம்ம
இந்த ஐங்கிறத ஒமேகா வச்சு இல்லையா, அதை தான் எழுதிக்கிறேன். காஸ் பை பை 2 ப்ளஸ் ஐ சைன் பை பை 2 வேல்யூ வந்து ஐ. ஸோ இது வந்து எக்ஸ்பெனன்ஷியல் ஃபார்மில் எழுதிக்கிறேன். இது ஒமேகா. அதே போல் அடுத்தது காஸ் பை பை 2 ப்ளஸ் ஐ சைன் பை பை 2 த ஹோல் ஸ்கொயர். 2 டைம் போடும்போது நமக்கு என்ன ஆன்சரு -1. ஸோ அதைத்தான் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒமேகா ஸ்கொயர். ஓகே. அடுத்தது அதே போல் ஒமேகா கியூப். இதை வந்து 3 டைம்ஸ் இருக்கும்போது இல்லையா, 3 டைம்ஸ் இருக்கும்போது நமக்கு ஒமேகா கியூப்னு கிடைக்கும். ஓகே. இதுதான் வந்து நமக்கு தேவையான 1/4 படி மூலங்கள். ஓகே. ஓகே. இந்த மூலங்களை ஒரு ஆர்கான் பிளானில் வரையலாம். இப்போ இது ரியல் ஆக்சஸ் அண்ட் இது இமேஜினரி ஆக்சஸ். ஓகே. இது வந்து 1. ஓகே. ஃபஸ்ட்டு மூலம் 1. அடுத்தது ஐ. ஓகே. இங்கேருந்து ஐ. அடுத்தது -i. ஓகே. அடுத்தது -1. ஓகே. இங்கே -1, இங்கே -i. ஓகே. இங்கே 1 i -1 i. இது எல்லாத்தையும் நான் வந்து டாட் பண்ணிட்டேன். இது வெக்டராக கூட நம்ம வரையலாம்னு சொல்லிட்டோம். ஸோ வரைகிறந்த இந்த பாயிண்ட்டை வரைகிறோம். ஓகே. இப்போ இதனுடைய மாடுலஸ் வேல்யூ என்ன இருக்குது, நமக்கு இது எல்லாமே 1 தான். ஓகே. அப்போ இது வந்து இது எல்லாமே வந்து மாறாத தொலைவில் இருக்குது. அதாவது மாறாத தொலைவில் இந்த பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்டில் நம்ம வந்து ஒரு வட்டகோண பகுதியே நமக்கு கிடைக்கும். ஓகே. வந்து ஒரு வட்டகோண பகுதியே கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு மூலங்கள் ஏற்பட்ட கோணம் எவ்வளோ அப்படின்னா அது வந்து நமக்கு 90 டிகிரி. நம்ம பார்த்தா தெரியல இதுக்கு எவ்வளோ டிகிரி, 90 டிகிரி. அப்போ இங்கே 90 டிகிரி, இங்கே ஒரு 90 டிகிரி, இங்கே ஒரு 90, மொத்தம் 360 டிகிரி. ஒரு வட்டகோண பகுதியினுடைய கோணம் என்னது, 360 டிகிரி. ஓகே. இப்போ அதே போல் அந்த மூலங்களை வந்து நம்ம வந்து இந்த பாயிண்ட்டை வந்து நான் ஜாயின் பண்ணுறேன். புள்ளிகளை இணைக்கும் போது நமக்கு ஒரு சதுரம் கிடைக்குது. ஓகே. ஒரு சதுரம் கிடைக்குது. ஓகே. இதுக்கு ஆங்கிள் வந்து 90 டிகிரி. நான் ஆல்ரெடி சொன்னதான். இதுக்கு இடைப்பட்ட கோணம் 90 டிகிரி. ஓகே. அப்போ இந்த 4 கோணங்களுமே 90 அப்போ 360 டிகிரி கிடைக்கும். ஓகே. Thanks for watching. Subscribe and share your friends and student circle.